வீட்டுல என்ன செஞ்ச? இது வெண்டைக்காவா? ஐயே, நீங்க என்னன்னு தெரியல, சிக்கனா மட்டனான்னு தெரியல. நீங்க ஒரு புடி பிடிக்க போறேன், நான் இங்கேயே தின்னுக்கிறேன். நீங்க ஒன்றும் என்னது இங்கே இருந்துடணுமா? தல, அம்மா ஏதோ சீரக சம்பாங்க, சிக்கனா மட்டனா? ஓ, சீரக சம்பா சிக்கனா மட்டனா? ஆமா தல, நாட்டுக்குடி ஏதோ இருக்கா? உங்க வீட்டாவா? செஞ்சு சொன்னேன் பாரு. செம்ம வேட்டது இன்னைக்கு சீரக சம்பா. இல்லைன்னா வேற என்ன தொட்டுக்க இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு புடி, வாங்க போயிடலாம். என்ன நாட்டு வெண்டைக்காவா? ஆமா, தோட்டத்துக்காய். மற்றவங்களாம் நான் குப்பை தோட்டத்தில் இருந்தாங்களா? வெண்டைக்கானாலே வந்து தோட்டத்துல இருந்து இருந்தாங்க. ஓ, போன வாட்டி மிக்ஸாம் புயல் வந்தப்ப நம்ம வீடியோ போட ஞாபகம்? ஆமா, அது மாதிரி தான் எதுவும் போடும். இந்த புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பெங்கால்ன்றாங்க, இப்ப என்னன்னா பெஞ்சல்ன்றாங்க. அது எதுதான் தெரியல. பெங்கல்ன்ற மாதிரி. என்ன சரிங்க நீங்க சமையல்? புதினா, கொத்தமல்லி அப்படியே அரைச்சி நம்ம வெங்காயத்தை கல்ல வந்துக்கிறோம்ல. ஆமா, புதினா சாதம். பெங்கல் புயலை பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, இயற்கை அது வந்து போகுது. அப்ப வானிலை மையத்துல எல்லாம் ஏதோ சொல்றாங்களே. பேட்டா எங்க சார் தராங்க? பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நீங்க ரெகுலரா வந்து வீடியோ போடணும், வீடியோ போட்டா தானே சம்பளம் வரும். டெய்லி நீங்க செய்யற சமையலை இனிமேல் வீடியோ எடுத்து போட போறோம். உங்கள் சேவை எங்க நாட்டுக்கு தேவை. புதினா, கொத்தமல்லி அலசினல்ல, ஆமா, அதையும் போட்டுருங்க. இது நான் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி இந்த இதுதான், இந்த பிரிஞ்சில போடுங்க. நான் 150 கிராம் வாங்கினேன், அவன் 18 ரூபாய் போடுறான். அதை பெருசு பெருசா பொறுக்கி எடுத்தேன். ஓ, சும்மா சீசன் இது, இன்னும் கொஞ்சம் போனோம். இப்போ 120 ரூபா ரேட்டு, போ கம்மியாயிடும். அரைப்பட தயாராகி விட்டது புதினா கலவைகள். கிரீனரியா இது பார்க்கவே. கிரீன் கலர் தான் இருக்கும். நான் அதில் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வைக்கிறேன். நான் வந்து அப்படியே முசா போட்டு வதக்குவேன். ஏன்னா சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் செட் ஆகாது. எதுக்கு வயிறு ஒருத்தவங்க அப்படியே பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறாங்க, அது சிலருக்கு செட் ஆகும், நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படி கட் பண்ண மாட்டேன், சும்மா அப்படியே தான் போடுவேன். பச்சை மிளகாய் போடணுமே, இன்னும் போடும். கொஞ்சம் நெய். இந்த நெய் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? இந்த நெய் எங்க வாங்குனீங்க? தக்கோலம்ல இருந்து உங்களுக்கு வருது. அங்கிருந்து இங்க வந்து வாங்கணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு போனோமா, தெரிஞ்சுக்க மூலமா நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அது குரு பகவான் ஸ்தலம். அது ஆமா, குரு பகவான் தலையை சாச்சா மாதிரி இருப்பாரு. வீடியோ பாக்குறவங்க எல்லாமே அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, இலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பேஸ்ட்னு சொல்லலாம், விழுதுன்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா விழுது, இங்கிலீஷ்ல சொன்னா பேஸ்ட். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பட்டாணி. இதுல என்ன கலர் சேர்ப்பாங்களா பட்டாணி? இல்ல, இதுதான் ஒரிஜினல். இது பாரு, இதுல கலரே இல்ல பாரு. அதான் வந்து ஃபுல்லா வந்து கலர் போடுறாங்க கோயம்பேடுல. இதுக்குன்னே ஒரு வேலை நடந்துருக்குன்னு சொல்லுவீங்க, அது கிடையாது. அது இது இயற்கை. இந்த டைம்ல தான் வரும். தை மாசம் இது அவரைப்பட்டை, அவரை இதெல்லாம் வரும். ஒரு தக்காளி போடுவோம்.
ஒரே ஒரு குருக்கள் மாதிரி. ஒரே ஒரு இந்த பாருங்க நாங்க பட்டாணி போடுறோம். கீழே நான் பச்சை எதுவும் ஊத்துனீங்கல்ல? அதானே புதினாவும் நல்ல நான் மெடிக்கல. எருமை மாட்டு சாமி நல்ல வேலை நான் அதை விதிக்கல. உப்பு கையில எடுக்கிறோம். ஆ. உப்பு ஒட்டுது. ஒட்டுற உப்பு ஆ, 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 ஆ. அது இது இருக்க. அப்ப அப்படி பார்த்தா தூத்துக்குடியில ஒட்டாம வேலை செய்ய முடியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நான் இதெல்லாம் அதெல்லாம் பாக்குறேன். சம வீடியோல நம்ம டிவில பாக்குறதோட சரிதான். அது எவ்வளவு கஷ்டம். அந்த உப்பு மேல பட்டா எப்படி இருக்கும்? தெரியும். எப்படி எரியும். அந்த கஷ்டப்பட்டு இது கையில ஒட்டக்கூடாது. அது கூட ஒரு விளம்பரம். கையில உப்பு ஒட்டாம இது ரஷ்மி ஆச்சே. ஒட்டுனா என்ன? அப்படியே தண்ணி கையில தண்ணி அப்படியே சமையல ஊத்திக்க வேண்டியதா? நம்ம அட்டைப்பூச்சியா ஒட்டின உடனே ஒரு மாதிரி சுருங்கி நெளிய. என்ன சொல்றீங்க கேமரா? இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்து என்னது? அம்மா சொல்லாம கொள்ளாம உப்பு போட்டாங்க. அதுதான். உப்பு போட்டேன். சாரி போட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு சிகிச்சை நோய்ங்க வராது. அப்ப அது என்ன கையில கலக்காம இதெல்லாம் கையில ஒட்டாத அளவுக்கு பண்றாங்க. கையில ஒட்டினாங்க கையை அலசிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே சமையல ஊத்திக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பாரம்பரியமான அந்த இதே இது ஒண்ணுதான் இப்ப இருந்துச்சு. இப்ப இதையும் வந்து கையில ஒட்டக்கூடாது. ஒதுறாங்க. என்னத்த ஒதுருது? லட்சுமி இப்ப ஒதுர முடியுமா? சூரிய காற்று சுழண்டு அடிக்கிறது. செங்கல் காத்து. செங்கல் காத்தா? செங்கல் இல்லப்பா, செங்கல் காத்து. செங்கல் செங்கல். போய் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். அந்த புதினா வாழையான அந்த தினம் மனம் நிறமா? ஆமா, இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கேன். மூணுமே சரியாக இல்லவா? குளிருக்கு கொஞ்சம் வாயெல்லாம் இந்த மாதிரி தஞ்சேரி இதெல்லாம் ஒரு குற்றமா நினைக்கிறேன். தமிழ் மிஸ்ட் ஆயிடுச்சு. ஏதாவது தப்பா நினைக்கிறீங்களாமா? வெண்டைக்காய் பண்ண போறேன். அதுல வந்து நான் சொல்றதை விட செயல் செயல தான் காட்டும். சொல்லில் சிறந்த செயல் செயல். சொல்லில் சிறந்த சொல் செயலா? பாவம் கேமராமேனுக்கும் தந்தி அடிக்குது. எனக்கு மட்டும்தான் அடிக்குண்டா அடிக்கும். இந்த பெண்கள் புயலை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றது ஆராய்ச்சியும் போக விடாம பண்ணிடுச்சு. எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க இந்த அரிசியை? அந்த அரிசி தண்ணி இதுக்கே உபயோகிப்பீங்களா இல்ல கீழே ஊத்துவீங்களா? இந்த செடிக்கு கொடுக்கலாம். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? குச்சி வராது. இந்த அரிசி தண்ணி எங்க வீட்டுல மாடுதான் ஊத்துவாங்க. ஒன்னெல்லாம் சொல்லிட்டா போறோம். அழகா எருமாடுன்னு சொல்லல, மாடுன்னு சொல்ல பத்தியா? என் அப்பா போக சொல்லுவாரு, அது எதுக்கு என் காலை கழுவி குடின்ட்டு. கை காலெல்லாம் பட சொல்லியோட அலர்ட்டா இருக்காங்களாமா. வெண்டைக்காய் இந்த இதுக்கு இந்த சாப்பாடுக்கு பிரிஞ்சிக்கு எப்படி வந்து நம்ம ஒரு புளிப்பா ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி சரிங்க. வெண்டைக்காய் போட்டு அதுல வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினா அந்த புளிப்புக்கு இந்த காரம் கிடையாது. இது நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா. கத்திரிக்காய் மாதிரி இது வெண்டைக்காய். ஆமா. கடுகு, சீரகம், 2 மிளகு, வெள்ளைப்பூடு. வீட்டு விட்டு வெளில போக சொல்றீங்களா? அது வந்து வட்டார மொழி. அவங்க ஊர்ல வந்து அதை சொல்லுவாங்க மூட்டை. நம்ம மூட்டைன்றோம்ல, சில பக்கத்துல வந்து நான் மூடைவாங்க. பொதுவா அந்த மளிகை கடைகள்ல எல்லாம் மூடை. புளிய கரைச்சிட்டியம்மா வயிற்றுல மாதிரி. இப்போ வெண்டைக்காய் போடுறேன்.
என் வீட்டுல சண்டை போட்டு வந்தேன். எனக்கு எங்க வீட்டுல ஏதாவது நன்றி கிண்டே செஞ்சிருப்பீங்க. மன்னிக்கணும். இன்னைக்கு அம்மாவாசி. அம்மா எனக்கு நானும் செய்ய மாட்டாங்க. இந்த வீட்டு மிளகாத்தூள் மிளகு சீரகம் எல்லாம் போட்டுருவேன். ஏன்னா இதுக்கு காரம் இந்த பச்சை மிளகாய் தான் அரைச்சி போடல, அதனால கொஞ்சம் காரமாவே இருக்கட்டும். லைட்டா கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். வெண்டிக்காய். வெண்டிக்காய். ஓ, தெலுங்குலையா அது? வெண்டிக்காயா வெண்டைக்காய்ங்க. இது கொஞ்ச நேரம் செய்முறை தானா? வெண்டைக்காய் பொரியல். அது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டா ஊற்றினா போதும். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா இருந்தா அந்த ஆயிலே பார்க்க நல்லா பளபளப்பா. ஓப்பன் ஆயிடுச்சு. என்னே ஒரு வாசனை. அதுதான் உங்களுக்கு வரலையா வாசனை? வருது. பட்டாணி பார்க்கவே அருமையா இருக்கு. பச்சை கலர். பச்சை, அது கூட வந்து தக்காளி ஒரு கலர். தக்காளி ஒரு கலர். ஒரு கலர். சொல்லாம போட்டாதான் நீ சொல்லாம போட்டா அது போய். சாதத்தை அப்படியே கையில கொஞ்சம் வைங்க, ருசி பார்த்துருங்க. கொதிக்குது. சும்மா ஒரே ஒரு பட்டாணியோட எப்படி கொதிக்குது. சம்பந்தாயி எப்படி பாருது? ரைஸும் நல்லா இருக்கு, அதே மாதிரி வெண்டைக்காவும் ஒரு மாதிரி புளிப்பா, நல்லா புளிப்பா. மழைக்கு எதமா இருக்கா? வீட்டுல பஞ்சாயத்து பண்ணி வந்திருக்கேன். அப்படியா இப்ப பஞ்சாயத்து நீங்க சீரக சமாள செய்யறவன் கூப்பிட்டல, அவன் ஏதோ மட்டன் வச்சுக்கிறோம் எதிர்பார்த்து அங்க ஓடி மயில் எல்லாம் சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. நான் ஜீவ் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால அதான் சாப்பிடுவேன். ஆமா, நாங்க சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். உள்ள ஏதோ கறி மட்டன் ஏதாவது இருக்கும் பார்த்தேன். அதை விட இதுதான் நல்லது உடம்புக்கு. புதினா கொத்தமல்லி என்னைக்கு எதை சாப்பிடுறோமோ அன்னைக்கு அது உடம்புக்கு நல்லாதான் இருக்குது. ஒரே ஒரு குறை தான். என்ன? தெரியல. ஒரு சீசன்ல சிக்கன் சொல்லிட்டு எழுதி போறப்பா சிக்கன். அதுல சூப்பரா இருக்குது. நானும் குறையா இருக்கு. குறையா இருக்குதா? கறி குறை. நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறோம்? நாளை சந்திப்போம்.